இவ்விதமாய் நாட்டை ஆண்ட இனம், நாட்டுக்காக இத்தனை தியாகங்கள் செய்த இனம், 32 விருதுகள், 108 பட்டங்கள் பெற்ற இனம், எல்லா பெருமைகளும் இருந்து என்ன? இன்றைய நிலையில் பாட்டாளி வர்க்கமாய், விவசாய கூலிகளாய், பிடியரிசிக்கு கையேந்தி கொண்டு ஓட்டு போடும் அடிமை சாதியாய்த்தான் இருக்கிறது வன்னிய இனம். தனிப்பெரும்பான்மையாக இருந்தும் இந்த வன்னிய இனத்திலிருந்து ஒருவர் முதலமைச்சரானதில்லை. ஒரு அரசு உள்துறை செயலாளர், ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஒரு ஆசிரியர் தேர்வாணைய தலைவர் பதவி எதுவும் கிடைத்ததில்லை. 19 அரசு போக்குவரத்து கழக இயக்குநர்கள் பதவியில் ஒன்று கூட வன்னியருக்கு அளிக்கப்பட்டதில்லை. இது ஒருபுறம் என்றால், வன்னியர்களின் வாழ்வு நிலையும் தடுமாறி திக்கற்று போனது. அரசு குறிப்பு சொல்கிறது, தமிழகத்தில் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்கள் விழுப்புரமும் தர்மபுரியும் தான் என்று. இரண்டும் வன்னியர்கள் நிரம்பிய மாவட்டங்கள். இது தவிர தமிழகத்தில் உள்ள குடிசைகளில் 60 விழுக்காடு வன்னியர்கள் அதிகம் வாழும் 7 வட மாவட்டங்களில் தான் இருக்கிறது. அதில் குறிப்பாக விழுப்புரத்தில் மட்டும் 13 விழுக்காடு குடிசைகள் இருக்கின்றன. அதிலும் முன்னேறிய சமுதாயத்தினர் 3 விழுக்காடு, இதர பிற்பட்ட சமுதாயத்தினர் 31 விழுக்காடு என்ற அளவில்தான் குடிசைகளில் வசிக்கின்றனர். ஆனால் இவர்களையெல்லாம் விட அதிகமாக 42 விழுக்காடு குடிசைகளில் வசிப்பது வன்னிய சமுதாயத்தினரே. வீரத்துக்கு மதிப்பிருந்த போது வன்னிய இனம் உயர்ந்த நிலையில் இருந்தது. ஆனால் அரசியல் சாதுரியங்களும் சூழ்ச்சிகளும் கோலோச்சத் தொடங்கிய போது அவைகளெல்லாம் அறியாத வன்னிய இனம் மிக பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டு பாதாளத்தில் வீழ்ந்து போனது. மற்றவர்கள்தான் கை கொடுக்க முன்வரவில்லை. இந்த இனம் தானாகவாவது ஒன்றுபட்டு எழுந்து நிற்க முயன்றதா? முயன்றது. ஆனால் அது முடிந்ததா என்பதுதான் இனி நாம் பார்க்க போகும் வரலாறு.